வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம வீடியோவில் 11ஆம் வகுப்பு விலங்கியல்ல பாடம் உயிருலகத்திலிருந்து பெயரிடும் முறைகளை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைத்து விலங்குகளுக்குமே ஒரு பொதுவான பெயர் தேவைப்படுது. ஏன் பொதுவான பெயர் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் அவனோட லாங்குவேஜையும் ஒரு சில அடிஷ்னலாக லாங்குவேஜையும் கற்று வச்சிருக்க முடியும். ஸோ இப்போ வேற ஒரு நாட்டுக்கோ உலகத்தின் வேற பிற பகுதிகளுக்கோ செல்றப்ப அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க பேசக்கூடிய மொழியில தான் அந்த குறிப்பிட்ட விலங்கை சொல்லுவாங்க. ஸோ அந்த மொழி இந்த மனிதனுக்கு புரியாமல் போகலாம். ஸோ அப்போ எல்லா லாங்குவேஜையும் ஒரு மனிதனால் கற்றுக்கிட்டு ஒரே விலங்கை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் கூப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கோசரம் தான் நம்ம ஒரு பொதுவான பெயரை வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெயரை நம்ம அறிவியல் அடிப்படையில் வைக்கிறோம். ஸோ உலகத்தில் நம்ம கண்டுபிடிச்சு பெயர் சூட்டிய அனைத்து விலங்குகளுக்குமே இந்த அறிவியல் அடிப்படையில் பெயர் இருக்குது. ஸோ விலங்குகளுக்கு மட்டும் கிடையாது, அந்த விலங்கை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வகைப்படுத்தியிருப்போம். எந்த வகையான விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்பாட்டு படிநிலைகளில் வகைப்படுத்தியிருப்போம். அப்போ அனைத்து வகைப்பாட்டு படிநிலைகளுக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெயரை வச்சுருப்போம். ஸோ எடுத்துக்காட்டுக்கு மனிதன், அதாவது மனிதனின் அறிவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஹோமோ சாப்பியன்ஸில் சாப்பியன்ஸ்ங்கிறது சிற்றின பெயர், ஹோமோங்கிறது பேரின பெயர். பெயரிடும் முறைகளில் இருக்கக்கூடிய பயன்களை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு விலங்கை நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறோம். இன்ன வரைக்கும் பெயர் வைக்காத விலங்கு, இன்ன வரைக்கும் வகைப்படுத்தப்படாத ஒரு விலங்கை நம்ம இந்த உலகத்திலிருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த விலங்கை எப்படி வகைப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பெயரிடும் முறைகளை பயன்படுத்தி நம்ம வகைப்படுத்தலாம். ஸோ ரெண்டாவது குழுவாக்கம்னா குரூப்பாக அனிமலை பிரிக்கிறது. ஸோ இந்த குழுவாக்கத்திற்கும் என்ன பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெயரிடும் முறைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ வகைப்பாட்டிற்கும் குழுவாக்கத்திற்கும் பயன்படுது. ஸோ அடுத்தது சிற்றினங்களுக்கிடையே இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகளை புரிந்து கொள்வதற்கும் இந்த பெயர்கள் பயன்படுது. அடுத்தது ஒரு சிற்றினத்துக்கும் பிற சிற்றினத்துக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை அறிந்து கொள்வதற்கும் இந்த பெயர் பயன்படுது. அடுத்தது சிற்றினங்களை வரிசைப்படுத்துவதற்கும் இந்த பெயரிடுதல் முறைகள் பயன்படுது. இன்ன வரைக்கும் வகைப்படுத்தப்படாத, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு விலங்கை கண்டுபிடிக்கிறப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர் சூட்டுவோம். அப்படி பெயர் சூட்டுறப்ப எதை நம்ம கான்சன்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிரினத்தோட புறத்தோற்றத்தை நம்ம கான்சன்ட் பண்ணணும். அடுத்தது அதோட மரபு தகவல்கள், அதாவது டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல என்ன வகையான புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த மாதிரியான கருத்துக்களையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஸோ அடுத்தது அந்த உயிர் எங்கே வாழுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்கிறோம். ஸோ அடுத்தது அது எந்த மாதிரியான உணவூட்ட முறைகளை மேற்கொள்ளுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அடுத்தது அந்த உயிரி வாழக்கூடிய சூழ்நிலை மண்டலத்துக்கு ஏற்ப அது தகவமைப்பு பெற்று காணப்படும். ஸோ அந்த தகவமைப்பு கூட நம்ம பெயர் சூட்டுவதில் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்தது இந்த உயிரினங்களின் பரிணாம தொடர்பு கண்டுபிடிச்சக்கூடிய இந்த உயிரினம் மற்ற உயிரினத்தோட பரிணாம தொடர்பு கொண்டிருக்கும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெயர் சூட்டுவதன் போது நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். முறைமை உயிரியல், அதாவது சிஸ்டமேட்டிக் பயாலஜின்னு ஒன்று சொல்கிறோம். பயாலஜியோட ஒரு பிரான்ச்சு தான் சிஸ்டமேட்டிக் பயாலஜி. இந்த சிஸ்டமேட்டிக் பயாலஜியில் என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரினம் புதுசாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அந்த உயிரினத்தை எப்படி வகைப்படுத்துகிறோம், அதுக்கு எப்படி பேர் வைக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த உயிரியலின் ஒரு பிரிவு தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டமேட்டிக் பயாலஜின்னு சொல்கிறோம். இப்படி பெயரிடுறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிரிய பல்வகைமை சார்ந்த தகவல்களையும் நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு வரணும். அடுத்தது பெயரிடுதல்ங்கிறது வகைப்பாட்டின் முடிவு கிடையாது. பேர் வச்சுட்டோம்னாவே வகைப்படுத்திட்டோம் அப்படின்னு கிடையாது. ஸோ அது சிஸ்டமேட்டிக் பொசிஷனில் எங்கே வருது, அதாவது எந்த சிற்றினத்துக்குள்ளே வருது, எந்த பேரினத்துக்குள்ளே வருது, எந்த வகுப்புக்குள்ளே வருது, எந்த குடும்பத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லணும். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த முறைமை வகைப்பாட்டியலின் முக்கிய பணி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிரிகளுக்கும் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த முறைமை வகைப்பாட்டியலின் முக்கிய பணியாக இருக்குது. அதாவது அகில உலக விலங்கியல் பெயரிடுதல் சட்டம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் விலங்குகளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அடுத்தது ஒவ்வொரு உயிரிக்கும் ஒரு அறிவியல் பெயர் இருக்குது. அடுத்தது இருசொற் பெயரிடும் முறையை பார்க்குறோம். இருசொற் பெயரிடும் முறையை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லின்னேயஸ். ஸோ எப்படி உயிரிகளுக்கு நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு மொழியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெயரை வைக்கிறோம். விலங்குகளுக்கு சூட்டக்கூடிய ஒவ்வொரு பெயரிலும் 2 பகுதிகள் இருக்குது. முதல் பகுதி என்னதுன்னா பேரின பெயர், ரெண்டாவது பகுதி என்னதுன்னா சிற்றின பெயர். எடுத்துக்காட்டு மயிலோட விலங்கியல் பெயர் பாவோ கிரைஸ்டாட்டஸ்ன்னு சொல்கிறோம். இதில் பாவோங்கிறது பேரின பெயர், கிரைஸ்டாட்டஸ்ங்கிறது சிற்றின பெயர். அடுத்தது புலியோட விலங்கியல் பெயர் பாந்த்ரா டைகரிஸ். இதில் பாந்திராங்கிறது பேரின பெயர், டைகரிஸ்ங்கிறது சிற்றின பெயர். அடுத்தது மரகதப்புறாவோட விலங்கியல் பெயர் சால்கோபாப்ஸ் இண்டிகா. இதில் சால்கோபாப்ஸ்ங்கிறது பேரின பெயர், இண்டிகாங்கிறது சிற்றின பெயர்.
அடுத்தது முப்பெயரிடும் முறை. இந்த முப்பெயரிடும் முறையை சொன்னது ஹக்ஸ்லி மற்றும் ஸ்டிக்லாண்ட் அப்படிங்கிறவங்க. ஸோ இதில் ஒவ்வொரு பெயர்லையும் 3 பகுதிகள் இருக்குது. முதல் பகுதி வந்து பேரின பெயர், இரண்டாவது பகுதி வந்து சிற்றின பெயர், மூன்றாவது பகுதி வந்து துணை சிற்றின பெயராக இருக்குது. இப்போ இந்த துணை சிற்றினம்ங்கிறது என்னதுன்னா, சிற்றினத்தோட துணை பிரிவு தான் என்னதுன்னா துணை சிற்றினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சிற்றினத்தின் உட்குழுவாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா துணை சிற்றினம் இருக்குது. ஸோ இந்த சிற்றினத்துக்குள்ளே மிக அதிக அளவு வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிற்றினத்தை குழுவாக மறுபடியும் 2 குழுவாக பிரிக்கிறோம். அப்போ இதை தான் நம்ம வந்து துணை சிற்றினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு வீட்டுக்காகம், வீட்டுக்காகத்தோட விலங்கியல் பெயர் கார்வஸ் ஸ்ப்ளண்டன்ஸ் ஸ்ப்ளண்டன்ஸ். இப்போ இதில் கார்வஸ்ங்கிறது பேரின பெயர், ஸ்ப்ளண்டன்ஸ் அப்படிங்கிறது சிற்றின பெயர். அடுத்து வரக்கூடிய இன்னொரு ஸ்ப்ளண்டன்ஸ்ங்கிறது துணை சிற்றின பெயர். ஸோ அடுத்தது டாட்டோனமி. இருசொற் பெயரிடும் முறையில் ஒவ்வொரு பெயர்லையும் 2 பகுதிகள் இருக்கும். முதல் பகுதி பேரின பெயர், இரண்டாவது பகுதி சிற்றின பெயர். இந்த முதல் பகுதியில் இருக்கக்கூடிய பேரின பெயரும் இரண்டாவது பகுதியில் இருக்கக்கூடிய சிற்றின பெயரும் ஒரே மாதிரி அமையறதுக்கு தான் நம்ம டாட்டோனமின்னு சொல்கிறோம். ஸோ எடுத்துக்காட்டு இந்திய நாகம். இந்திய நாகத்தோட விலங்கியல் பெயர் நாஜா நாஜா. இதில் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய நாஜா பேரினத்தையும் இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய நாஜா சிற்றின பெயரையும் குறிக்குது. இப்போ பேரின பெயர் சிற்றின பெயர் ரெண்டும் ஒரே மாதிரி நாஜா நாஜான்னு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம டாட்டோனமின்னு சொல்கிறோம். ஸோ பெயர் சூட்டுவதற்கான அடிப்படை விதிகளை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு உயிரினத்தோட பெயரை அச்சிடும்போது அந்த எப்படி அச்சு இருக்கணும், எப்படி வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்வான எழுத்துக்களை வச்சு பிரிண்ட் பண்ணணும். அதாவது இட்டாலிக்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எழுதும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடைவெளி விட்டுருக்கணும், அடிக்கோடு எழுதணும். இடைவெளினா பேரின பெயருக்கும் சிற்றின பெயருக்கும், அதாவது முதல் பகுதிக்கும் இரண்டாவது பகுதிக்கும் நடுவில் கேப் இருக்கணும். தென் அந்த அறிவியல் பெயரை நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், சயின்டிஃபிக் நேமை நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். அடுத்தது பேரின பெயர் எப்படி இருக்கணும், பேரின பெயரோட ஃபஸ்ட்டு லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். அடுத்தது சிற்றின பெயர் எழுதுகிறப்ப முதல் எழுத்து எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறிய எழுத்துக்களில், அதாவது ஸ்மால் லெட்டரில் தான் எழுதுகிறோம். ஸோ இப்படி அறிவியல் முறையில் நம்ம பேர் வைக்கிறப்ப எந்த இரு உயிரிகளுக்கும் ஒரே பேர் இருக்காது. ஒவ்வொரு உயிரிகளுக்கும் ஒவ்வொரு பேர் தான் இருக்கும். ஸோ ஒரே பேர் 2 உயிரிகளுக்கு வைக்க முடியாது. இந்த மாதிரி அறிவியல் பெயர் வைக்கும் பொழுது அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பெயரையும் அந்த சயின்டிஸ்ட் பெயரோட அவர் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற வருடத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எடுத்துக்காட்டுக்கு சிங்கம். ஸோ சிங்கத்தோட அறிவியல் பெயர் பார்த்தீங்கன்னா ஃபெலிஸ் லியோ. அது எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத வச்சு அந்த வருடத்தை நம்ம பின்னாடி போட்டிருக்கிறோம். 1758ங்கிறது அந்த சிங்கம்ங்கிற விலங்குக்கு இந்த ஃபெலிஸ் லியோ அப்படிங்கிற பேரை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். ஸோ அடுத்தது ஃபெலிஸ் லியோ லின் 1758. இந்த பேரில் ஃபெலிஸ் லியோ அப்படிங்கிறது சிங்கத்தோட அறிவியல் பெயர் தான். ஸோ லின்ங்கிறது அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர். 1758ங்கிறது அது கண்டுபிடிக்கப்பட்ட வருடம். ஸோ அடுத்தது சிற்றின பெயர் ஐ அல்லது ஏஇ உடன் முடிய வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ உயிர்களுக்கு பெயர் சுட்டுறப்ப இந்த சயின்டிஸ்ட் பேர், அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேரையும் நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கும் பொழுது அந்த வார்த்தையானது ஐ அல்லது ஏஇ அப்படிங்கிற எழுத்தில் முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த கிரிப்டோடாக்டைலஸ் அப்படிங்கிற ஒரு தவளை இருக்குது. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் புதைந்து காணப்படக்கூடிய ஒரு தவளையாக இருக்குது. ஸோ இந்த கிரிப்டோடாக்டைலஸ் அப்படிங்கிற இந்த தவளையை வரதகிரி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த தவளையோட அறிவியல் பெயரை நம்ம கிரிப்டோடாக்டைல்ஸ் வரதகிரியை அப்படின்னு சொல்கிறோம். என்ன மாணவர்களே, நம்ம இருசொற் பெயரிடும் முறையை பற்றி பார்த்தோம். வாங்க அதை சார்ந்த சில வினாக்கள், விடைகள், அதற்கான விளக்கங்களையும் பார்க்கலாம். வாங்க வினாக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லினேயஸுடன் தொடர்புடையது எது? அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. இருசொற் பெயரிடுதல், உயிரி உருவாக்க கோட்பாடு, நுண்ணோக்கி கண்டுபிடிப்பு மற்றும் இரத்த ஓட்டம் கண்டுபிடிப்புன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருசொற் பெயரிடுதல் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ லின்னேயஸுடன் தொடர்புடையது இருசொற் பெயரிடுதல் தான். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்டிஃபிக் ரீசனை வச்சு என்ன பண்ணுறாங்க, பேரின பெயர் சிற்றின பெயர்னு 2 பெயரை சேர்த்து ஒவ்வொரு உயிருக்கும் இருசொற் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ உயிரி உருவாக்க கோட்பாடு, நுண்ணோக்கி கண்டுபிடிப்பு, இரத்த ஓட்டம் கண்டுபிடிப்பு இதெல்லாம் லின்னேயஸோட தொடர்பற்றதாக இருக்குது. அதனால் இந்த விடை வந்து தவறாக இருக்குது. வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ லினேயஸுடன் தொடர்புடையது அப்படிங்கிற வினாக்கு இருசொற் பெயரிடுதல்ங்கிறது சரியாக இருக்குது. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பெயரிடுதல் என்பது சில உலகளாவிய விதிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் பின்வருவனவற்றுள் எது பெயரிடல் விதிகளுக்கு முரணானது அப்படிங்கிறது வினா. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்,
உயிரியல் பெயர்களை எந்த மொழியிலும் எழுதலாம். உயிரியல் பெயர்களை எந்த மொழியிலும் எழுத முடியுமான்னு கேட்டால் முடியாது. உயிரியல் பெயர்களை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ அதுவும் லத்தீன் மற்றும் கிரேக்க மொழியில் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ அதை சார்ந்து இந்த ஆப்ஷன் நமக்கு கான்செப்டில் தப்பாக இருக்குது. பட் கேட்டிருக்க கொஸ்டின் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது வந்து முரணாக இருக்குது, எது வந்து தப்பாக இருக்குன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனே தப்பாக தான் இருக்குது. தப்பாக இருக்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் இதை வந்து நம்ம ஆன்சராக குறிக்கலாம். வாங்க மற்ற ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ உயிரியல் பெயரில் முதல் சொல் பேரின பெயரையும் இரண்டாவது சொல் சிற்றின பெயரையும் குறிக்கிறது. ஸோ கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு உயிருக்கும் 2 பேர் இருக்கும், 2 பகுதி இருக்கும். ஒவ்வொரு பேர்லேயும் 2 பகுதி இருக்கும். ஸோ முதல் பகுதி வந்து பேரின பெயரையும் ரெண்டாவது பகுதி சிற்றின பெயரையும் குறிக்குங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ விடையை பொறுத்த வரைக்கும் அது தவறாக இருக்குது. ஏன்னா தவறானதை தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது, பெயர்கள் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டு சாய்வாக இருக்கும். ஸோ லத்தீன் மொழியில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இட்டாலிக்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதை பொறுத்து இந்த ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது. ஆனால் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது தவறான விடை. ஸோ அடுத்தது, கையால் எழுதும் பொழுது பெயர்கள் அடிகோடிட வேண்டும். கையால் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருசொற் பெயரை நம்ம அண்டர்லைன் பண்ணணுங்கிற ரூல் இருக்குது. அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. பட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது தவறான விடையாக இருக்குது. ஸோ பெயரிடுதல் என்பது சில உலகளாவிய விதிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. இதில் பின்வருவனவற்றுள் எது பெயரிடல் விதிகளுக்கு முரணானதுங்கிற கொஸ்டினுக்கு உயிரியல் பெயர்களில் எந்த மொழியிலும் எழுதலாம் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்குது. வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ பெயரிடுதல் என்பது சில உலகளாவிய விதிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. இதில் பின்வருவனவற்றுள் எது பெயரிடல் விதிகளுக்கு முரணானதுங்கிற கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி, சி, டி 3 தவறாக இருக்குது. என்ன மாணவர்களே, நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இருசொற் பெயரிடும் முறையை பற்றியும் அதை சார்ந்து சில வினாக்கள், விடைகள் மற்றும் விளக்கங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.